அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாபெரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய 109வது பிறந்த நாள் கூட்டம் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாருடைய அறிவிப்பு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் புரட்சி தலைவருடைய பிறந்த நாளை சிறப்பாக மாவட்டம் தோறும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். சென்னை புறநகர் மாவட்டத்தில் இன்னைக்கு இந்த கூட்டம் கொடுத்ததுக்கு நாங்கள் மிக மிக ஒரு எழுச்சியாக இன்னைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கழகத்தின் பொதுச் செயலாளர் இந்த இடத்துல இருந்துன்னு அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்திற்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் குன்றத்தூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் KP சேசுபாதம் அவர்களே, வரவேற்புரையாற்ற இருக்கும் அவைத்தலைவர் குமரசிவம் அவர்களே, கீதா சிவராமன் அவர்கள் 2026 வெற்றி புரட்சி தலைவருடைய எம்ஜிஆருடைய பிறந்த நாள் தான் மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்தில் எங்களுடைய பொதுச் செயலாளர் உத்தரவு பிறப்பித்தார். நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் எங்கு பார்த்தாலும் நீங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்துக்கு மாலை அணிவித்து சுவிட்டு கொடுத்து பாட்டுகளை போட்ட என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் வீட்டுக்கு போவது உறுதி உறுதி என்று சொன்னார். அதைத்தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு இருக்கிற பகுதி செயலாளர்கள், வட்டக்கழக செயலாளர்கள், ஒன்றிய கழக செயலாளர்கள் இருக்கிற அனைவரும் செய்வது ஒரு சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எங்கு பார்த்தாலும் பொதுமக்களே புரட்சி தலைவருடைய படத்தை வைத்து ஒரு 1000 ரூபாய்க்கு மாலை அணிவித்து ஸ்வீட் கொடுக்குறாங்க. எதற்காக? அவருடைய ஆட்சி மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையில வரணும்ட்டு எல்லாரும் விரும்புறாங்க. இது நான் இந்த மேடைக்காக சொல்லவில்லை. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் வந்துக்கிறது அனைவரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு மட்டும்தான் வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு வந்துக்கிறவங்க எல்லாருமே காரணம் என்னவென்றால், இதுக்கு எனக்கு முன்னாடி பேசுறவர் சொன்னாரு, அவருடைய சொத்தை காது கேட்காதவங்களுக்கு, கண்ணு தெரியாதவங்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு படிக்கிறதுக்காக கொடுத்துட்டு போய்க்கிறாரு. யாராவது கொடுப்பாங்களா? இங்க இருக்கிறவங்க நான் உள்பட, இந்த மேடையில உள்பட யாராவது கொடுப்பாங்களா? 1 ரூபாய் 2 ரூபாய் கிடையாது, இருக்கிற சொத்து அனைத்தையும் கொடுத்துட்டு போயிருக்கிறார். அவருக்கு எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது. இன்னைக்கு தலைமை கழகம் அதிமுகவுடைய தலைமை கழகம் அவருடையது தான். அதனுடைய இன்னைக்கு வேல்யூ எவ்வளவு இருக்கும் அதெல்லாம் கொடுத்திருக்கிறாரு. அது போல ஒவ்வொரு விஷயமும் சொல்லிக்கினே போலாம். நான் இந்த கட்சிக்கு வந்ததுக்கு காரணமே புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய படங்களை பார்த்து அவருடைய பாட்டை கேட்டு தான் நான் இந்த கட்சிக்கே வந்திருக்கேன். நான் என்னைக்கு போன் வாங்கன்னா அன்னையிலிருந்து நான் ஒரு பாட்டு வச்சேன். அது இன்னைக்கு வரைக்கும் நான் கேட்டதில்லை. உங்களை மாதிரி எனக்கு போன் போடுறவங்க நீங்க எல்லாரும் கேட்பீங்க என்ன பாட்டுன்னு தெரியும். அது போல ஒவ்வொருத்தரும் எம்ஜிஆருடைய ரசிகராக இருந்திருக்கிறாங்க. அது அதிமுக மட்டும் இல்லை, நீங்க புது கட்சி துவங்கினாங்க, இதுக்கு முன்னாடி கட்சி துவங்கினாங்க, எல்லா கட்சியிலையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ரசிகரா மட்டும்தான் இருந்திருக்கிறாங்க. ஏன் அவங்க அப்பாவை கூட ரசிகரா ஏத்துக்கினது இல்ல, புரட்சி தலைவர் எம்ஜிஆரை ஏத்துக்கிறாங்க. காரணம் என்னவென்றால் அவர் ஒரு பொது மனிதர். அவர் எந்த திட்டம் போய் செஞ்சாலும் அதுக்கு விளம்பரம் தேவையில்லை, அதுக்கு செக்ரட்டரி தேவையில்லை, மாவட்ட கழக செயலாளர் தேவையில்லை, மந்திரி தேவையில்லை, நேரடியாக மக்களுக்கு போய் சென்றுவிடும். அதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய திட்டம். இன்னைக்கும் அவர் மறைஞ்சி 37 ஆண்டுகள் ஆனாலும் அந்த திட்டங்களும் அவருடைய நினைவு நாளும் பிறந்த நாளும் கொண்டாடி இருக்கிறேன்னா எல்லாம் மனசுல இருந்து விருப்பத்தோட செய்யறாங்க. எங்க மாவட்ட செயலர் கூட்டத்தில் எடப்பாடி அண்ணன் சொன்ன ஒரே கருத்து, சாதாரண கிளை கழக செயலாளர் ஒன்றிய செயலாளர் இன்னைக்கு பொதுச் செயலாளர் முதலமைச்சராக அடுத்த வர ஏப்ரல் மாசம் எலெக்ஷன் மீண்டும் அவர் தான் முதலமைச்சராக வரப்போறாரு. அவர் சொல்ற வார்த்தைகள் என்னவென்றால், இன்னைக்கு எத்தனையோ திட்டங்கள் இருந்தாலும் அவர் கொடுக்கிற திட்டங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்த நாள்ல வேற அவருக்கு அண்ணனுக்கு பிறந்த நாள் இருக்கும், தேர்தல் அறிக்கை வரும், எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசலாம். நேற்று புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்த நாளை முன்னிறுத்தி இந்த கட்சியை துவங்கின தலைவர் அவருடைய ஆசீர்வாதத்தோடு மகளிருக்கு தமிழ்நாட்டில் இருக்கும் 2,10,00,000 குடும்ப அட்டைக்கு 2000 ரூபாய் மாதம் தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது சொன்னா செய்யக்கூடிய இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா.
கொடுப்பாங்க 2000 ரூபாய். அதுக்கு ஒருத்தர் பத்திரிக்கையாளர் நேற்று ஒருத்தர் கேட்கிறாரு, நீங்க கொடுக்கலன்னா கொடுக்க முடியும், அவங்க 1000 ரூபாய் கொடுத்தாங்க கொடுக்க முடியல, நீங்க 2000 ரூபாய். அதுக்கு நிர்வாகம் பண்ண தெரியாத முடியாதவங்க தான் கொடுக்க முடியாது. நான் முதலமைச்சர் பதவி ஏற்ற மறுநாள் 2000 ரூபாய் கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். கண்டிப்பாக கொடுப்பார், நீங்க நம்பி வாக்களிக்கலாம். 2000 ரூபாய் கொடுப்பார், எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. உங்களுக்கு யாருக்காவது சந்தேகம் இருந்தா கை தூக்குங்க. யாருக்கும் சந்தேகம் கிடையாது. கொடுப்பாங்களா? கை தூக்குங்க. எல்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்றீங்க. இதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நான் சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து வந்தேன். என்னை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினாங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள். நான் 69,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றேன். மிக்சி, கிரைண்டர், பேன் எல்லாம் தரேன்னு சொன்னாங்க. நானே சந்தேகப்பட்டேன், எப்படி கொடுப்பாங்க? ஒரு குடும்பத்துக்கு ஒரு உணவு ரேஷன் கார்டு வச்சுக்கிறவங்களுக்கு மிக்சி, கிரைண்டர், பேன் எப்படி தருவேன்? போய் சட்டமன்றத்தில் உக்காந்தாங்க. முதல் இதுவே திருவள்ளூர்ல திருவருக்காடுல கொடுக்குறாங்க. மிக்சி, கிரைண்டர், பேன். என்ன லட்சுமி கொடுத்தாங்களா? சொல்லு. உங்க மாமாவும் அண்ணன் தம்பியா நகர செயலாளர் அங்க கொடுத்தாங்க. அப்ப எல்லாரும் வந்து இதுதான் பேசு பொருளா தமிழ்நாடு முழுவதும் ஒரு குடும்பம் எல்லாத்தையும் கொடுத்தாங்க. தேர்தல் வாக்குறுதி கொடுப்பதில்லை, கொடுத்த வாக்குறுதி அனைத்தும் நிறைவேற்றிய கட்சி தான் அதிமுக. கொடுத்த அனைத்து வாக்குறுதியும் நிறைவேற்றியதுதான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதே வழியில் வந்த அண்ணன் எடப்பாடி அண்ணன் வந்து இன்னைக்கு 5 வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். நான் நிறைய பேச விருப்பப்படல, இதை எங்களை பேச சொல்லி உத்தரவு போட்டுக்கிறாரு அண்ணன் எடப்பாடி அண்ணன். உத்தரவு போட்டுக்கிறார், இதை மட்டும் பேசு, வேற எதுவும் பேசக்கூடாதுன்னு. பேச்சாளர்களுக்கு இது மட்டும் பேசு, வீடு வீடா இதை போய் சொல்லுங்க, நான் மீதி எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதுக்கு அர்த்தம் என்ன? 234 சீட்டுகளும் அதிமுக வந்துருன்னு ஒரு உறுதியா இருக்கிறார். அதுல வந்து அனைவருக்கும் வீடு, அம்மா இல்லம் திட்டம் கட்டி கொடுப்பான்னு சொல்லிக்கிறாரு. கண்டிப்பாக கொடுப்பார், யாரும் அதுல வந்து சந்தேகம் கிடையாது. கட்டி கொடுப்பார், அம்மா இல்ல வந்து கட்டி கொடுப்பார், நீங்க கவலையே படுத்தாது. அதே போல இன்னொன்னும் சொல்லி இருக்கிறார், ஆண்களுக்கும் மகளிருக்கும் கட்டணம் எல்லாம் பேருந்து விடுவேன்னு சொல்லி இருக்கிறாரு. அதுக்கு பத்திரிக்கை கேள்வி கேட்கிறாங்க, எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. எடப்பாடி என்ன சாதாரணம் கிடையாது. ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு விதை விதைச்சா இவ்வளவு போட்டா அதுல எவ்வளவு எடுக்கலான்றது தெரியும் இருக்கு. அதுதான் நாட்டு மக்கள் சொல்றாங்க, இன்னைக்கு இவ்வளவு கடை இருக்குது, இப்படி எப்படி எல்லாம் கொடுப்பீங்கன்னு. கொடுக்க எனக்கு தகுதி இருக்குது, அதனாலதான் உங்க முன்னாடி நின்று சொல்றேன்னு சொன்னார். அதே போல கட்டணம் இல்லாத பஸ் விடுன்னு சொல்லிக்கிறாரு. அதே போல வந்து நான் கூட வந்து இங்கெல்லாம் வந்து பேசிட்டு போனேன், எல்லா வீடு நோட்டீஸ் கொடுத்துட்டு போனேன். 100 நாள் வேலை. இன்னைக்கு இருக்கிற மக்கள்லாம் சொன்னாங்க, இதே நான் வந்து போன வாரத்தில் வந்து பக்கத்து தெருவில் போயிட்டு கொடுத்த நோட்டீஸ் கொடுத்து கேட்டேன், உங்களுக்குலாம் எங்க படுபாவிங்க 4 நாள் தான் வேலை கொடுக்குறானுங்க, கொடுக்கறதில்ல, சம்பளம் கொடுக்கறதில்ல, ஏதோ பண்றானுங்கப்பா. நீங்க என்ன வந்துக்கிறீங்க, புரட்சி தலைவர் கட்சியிலிருந்து வந்துக்கிறீங்க, அம்மாவுடைய கட்சியிலிருந்து வந்துக்கிறீங்க, எங்களுக்குலாம் 100 நாள் இல்ல 125 நாள் பிரதமர் கிட்ட சொல்லிக்கிறாரு. அண்ணா ஆட்சிக்கு வந்தால் 150 நாள் வேலை தரேன்னு சொல்லிக்கிறாரு. கண்டிப்பா செய்து கொடுப்பார். 150 நாள் நீங்க கவலையே படாதீங்க, 150 நாள் கொடுப்பாரு. எங்களுடைய தேர்தலுடைய பிரச்சாரம் யூகமே இந்த திட்டத்தை பத்தி தான் நாங்க பேச போறோம். இந்த ஸ்டாலினை பத்தி அதெல்லாம் வந்து பிரதமரும் அண்ணன் எடப்பாடி அண்ணனும் பார்த்துப்பாரு, அவங்க பண்ண ஊழலை பத்திலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த மகளிருக்கு வந்து அம்மா இருசக்கர வாகனம் கொடுக்குறேன்னு நினைக்கிறாரு. அம்மா இருசக்கர வாகனம் ஏற்கனவே கொடுத்தாங்க, அந்த திட்டத்தை சரிப்படுத்தல. இந்த வாட்டி கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லை, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய பாட்டை போட சொல்லிக்கிறாரு, பல ஆயிரம் ஓட்டு கிடைக்கும்னு சொல்லிக்கிறாரு. அதுக்கு அதே போல நான் வந்து எம்எல்ஏ 2011 வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம், இளைஞர் இளம் பெண்கள் பாசறை ஒன்று துவங்கினாங்க. நாங்களாம் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சோம். பெருமைக்கு சொல்லல, அந்த இளைஞர் இளம் பெண்கள் பாசறைய திராவிட முன்னேற்ற கழகத்தை மிருக பலமாக இருந்தது வீட்டுக்கு அமைச்சது இளைஞர் இளம் பெண்கள் பாசறை. இப்ப வந்து எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு உத்தரவு போட்டுக்கிறார் பொதுச் செயலாளர், பூத்துக்கு 9 பேர். அவங்க 9 பேரும் சாதாரணவங்க கிடையாது. நேற்று வந்து மதுரையில காளை மாடு அடக்கணும் மாதிரி அந்த 9 பேர் இன்னைக்கு இருக்கிற இந்த பகுதியிலையும் சரி திராவிட முன்னேற்ற கழகங்கள் அடக்கிற வீரர்களாத்தான்
9 பேர் அமைத்திருக்கிறார். அவங்க கண்டிப்பாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை கண்டிப்பா வீட்டுக்கு அனுப்புவது. அந்த 9 பேர் உண்மையாக வேலை செய்து, நீங்க அந்த 9 பேருக்கு நான் சொல்றேன், பூத்து கமிட்டியில 9 பேர் போடுறாங்க. யாரும் எதுக்கும் பயப்படாதீங்க. மாவட்ட கழக நிர்வாகம் இருக்கும் உங்க பின்னாடி, ஐடி விந்து உங்க பின்னாடி இருக்கும், வழக்கறிஞர் பிரிவு பின்னாடி இருக்கும், ஒட்டுமொத்த சென்னை புறநகர் மாவட்டமே உங்க பின்னாடி இருக்கும். நீங்க எதற்கும் பயப்பட தேவை. அடுத்தது உண்மையாக சொல்கிறேன், வரேன்னு சொல்லியிருக்கிறார். 23ஆம் தேதி வரப்போறார் இந்திய நாட்டினுடைய பிரதமர். அதுக்கு முன்னாடியே ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்கிறார். என்ன லிஸ்ட்னு கேட்டா, இந்த தமிழகத்தில் இருக்கும் ஊழல்களையும் இன்னைக்கு இந்த அவல நிலங்களும் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி பிரதமர் கிட்ட தான் எடுத்து போயிட்டு அன்னைக்கு இருந்த காலத்தில் ஊழல் பட்டியலை கருணாநிதி பேர கொடுத்துட்டு வந்தார். அந்த ஆட்சி அகற்றப்பட்டது. 2026ல கழக பொதுச் செயலாளர் ஊழல் பட்டியல் கொடுத்திருக்கிறார். கண்டிப்பாக அதுக்கு நடவடிக்கை எடுப்பார்கள். அதுல முக்கியமான ஒருத்தர் யாருன்னு கேட்டா, இங்க ஆலந்தூர்ல இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரும் அதே போல இந்த சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சரும் அவர் பண்ண அடிக்கிற கொள்ளையே அளவே கிடையாது. அதற்கெல்லாம் எல்லாத்தையும் பார்த்துக்கிறார் எங்க கழக பொதுச் செயலாளர். கண்டிப்பாக அவரும் இதுல தப்ப மாட்டார். எத்தனையோ அமைச்சிருக்கிறாங்க, அதையெல்லாம் பின்னாடி பேச ரொம்ப அவளோட நிற்கிறார் நம்ம கழக மாணவர் அணி செயலாளர். அவர் இதுவே நான் நிறைய டைம் எடுத்துக்கினேன், குறைச்சி பேசுறேன். கண்டிப்பாக கழக பொதுச் செயலாளர் எல்லாத்தையும் புள்ளி விவரமாக எடுத்திருக்கிறார். அதற்கெல்லாம் கண்டிப்பாக பாடம் புகுத்துவார் என்று சொல்லி இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த குன்றத்தூர் தெற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாக ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் மாவட்ட கழகத்தின் சார்பாக நன்றியும் பாராட்டும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அடுத்தது